குருவின் தினம் ஒரு சுவடுகளில் இன்றைய நாளில் இதுவரை நம்ம பேசப்பட்ட அனைத்து விஷயங்களை விட உடல் ஆரோக்கியம் அப்படின்ற விஷயத்தை எடுத்துக்கலாங்க. எல்லோருமே நம்மளுடைய உடலுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் தரோம் அப்படின்றத பார்த்தா யாருக்கெல்லாம் அதனுடைய முக்கியத்துவம் எப்படி இருக்குங்கிறதுக்கு அவர் உடல் ஓய்வெடுக்கும் பொழுதே அது தெரிஞ்சிருங்க. ஏன் அவங்களுடைய உடலில் ஏற்படுற வியாதிகளாக இருக்கட்டும், நோயாக இருக்கட்டும், இல்லை எதுவுமே இல்லாமல் அவங்க எந்த அளவுக்கு ஆரோக்கியமாக இருக்காங்களோ அதை வச்சு அவங்க உடலுக்கு எந்த அளவுக்கு முக்கியம் தராங்கன்றத நீங்களே புரிஞ்சுக்கலாங்க. உங்களுடைய உடலுக்கான முக்கியத்துவத்தில் நீங்கள் யாருக்காக உழைக்கின்றீர்களோ, எதற்காக உழைக்கின்றீர்களோ, எங்கெல்லாம் ஓடி ஓடி அலைகின்றீர்களோ அங்கே உங்களில் உங்கள் உடல் எதனை தேடுகின்றது, உடலுக்கான ஓய்வு எங்கே இருக்கின்றது என்பதில் உங்கள் ஓய்வு எங்கே இருந்து கொடுக்கப்படுதுங்க. இப்போ உங்கள் உடல் ஆரோக்கியங்கிறதுக்கு நீங்கள் உண்ணுகின்ற உணவு மட்டும் போதுமா, இல்லை உங்கள் சார்ந்து ஏற்படுகின்ற துன்ப இன்பங்களும் காரணமா? இவை அனைத்திற்குள்ளும் இருந்து நீங்கள் உங்களையே பகுத்தறிந்து பார்க்கும் பொழுதெல்லாம் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் தருகின்றீர்கள்ங்கிறதுக்கு நீங்களே சாட்சியாக இருக்கலாங்க. ஏன்னா இந்த காலகட்டத்தில் உடலுக்கான உணவு பரிமாற்ற முறை எந்த அளவுக்கு எல்லோருக்கும் கடினமாக இருக்குன்னு கேட்டால் யாருக்கும் இந்த காலத்தில் உணவு பற்றாக்குறைங்கிறது இல்லைங்க. அதெல்லாம் ஒரு 30-40 வருஷங்களுக்கு முன்னாடி பசிப்பினிங்கிற பிரச்சனையே இருந்ததுங்க. ஆனால் இப்போது அதற்கான காரணம்லாம் இல்லை. ஆனால் நாகரிகன்ற பெயரில் உடல் ஆரோக்கியம் நிறைய இடத்துல கெடுக்கப்படுதுங்க. அதை விட இன்னும் உடலை பற்றின அக்கறை இல்லாமல் இருக்கிறதால பாதி பேர் தன்னுடைய உடலை அழகாகவும் ஆரோக்கியமாகவும் வச்சுக்க தடையாக இருக்காங்க. இன்னும் தன்னுடைய உடல் ஆரோக்கியத்தில் தன் உடலையும் மனதையும் வழிபடுத்தக்கூடிய சக்தி எங்கிருந்து பிறக்கின்றதோ அந்த பிறப்பின் சக்தியை தான் நாங்கள் 3 உடல் தத்துவத்திலேயே முதலாவது உடலான இந்த சாஸ்தம உடலை உங்ககிட்ட ஒப்படைக்க ஆசைப்படுறோங்க. 2வது உடலுக்கு 2வது பாட்சனை தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். முதல் உடல் இன்னும் ஆரோக்கியப்படாமல் 2வது உடலை வெளிப்படுவது கஷ்டங்க. ஏன்னா இதையே குரு திருமூலர் அழகாக சொல்லிட்டு இருக்காருங்க. உடலை வளர்த்தேன் உயிரை வளர்த்தேன் தான். ஏன்னா உயிரை வளர்த்தேன் உடலை வளர்த்தேன்னு எந்த இடத்துலையும் அவர் குறிப்பிடவே இல்லைங்க. உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் அக்கறையின்மை இருந்தீங்கன்னா உங்கள் உடல் வாழ்நாளில் ஒரு நாளைக்கு 15 நிமிடம் உங்களையே குறைக்க ஆசைப்படுதுங்க. அப்போது அந்த காலத்தில் வாழ்ந்த மக்கள்லாம் ஏன் 120 வருடம் 150 வருடம் வாழ்ந்தாங்கங்கிறதுக்கும் இந்த காலகட்டத்தில் இருக்க மக்கள்கள்லாம் ஏன் 50-60 வருடங்களோடு தன்னுடைய வாழ்நாள் முடியுதுங்கிறதுக்கும் தன் மீது அக்கறையின்மை தான் இது அனைத்திற்கும் காரணங்கிறதையும் இந்த இடத்துல சொல்ல ஆசைப்படுறோங்க. அனைவருக்கும் குருவே சரணம், குருவடி சரணம், திருவடி போற்றுங்க.